சாக்லேட்ஸ் கொடுக்க பிடிக்காது, ஆனால் சாக்லேட் மாதிரி ஏதாவது ரெசிபி நாமளே செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதுக்கு தேவை 2 இன்க்ரீடியன்ட் தாங்க. நாட்டு சர்க்கரையும் மக்கானா தாமரை விதை சொல்கிறாங்கள அது 2 மட்டும்தாங்க. நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணாமல் சூடான பேனில் இந்த மாதிரி போட்டு அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் இலகுன மாதிரி வரும். அந்த இலகுற மாதிரி வந்த உடனேவே நீங்கள் அந்த மக்கானா ஆட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிவிட்டு இந்த மக்கானா ஆட் பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கடகடன்னு செய்யணும். ஏன்னா உடனே ஹார்டன் ஆக ஆரம்பிக்கும். அந்த மக்கானாவை கொட்டிட்டு ஃபுல்லாகவே அந்த சாக்லேட் அந்த எசன்ஸ் கோட் ஆகிற மாதிரி எல்லாமே தடவிட்டு உடனே ஒரு பிளேட்க்கு மாற்றி அந்த பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டானா விடாதீங்க. கொஞ்சம் ஒரு ஃபோர்க்கு இல்லைன்னா கத்தி வச்சு அங்கங்கே பிரித்து விடுங்க. கை வச்சு பண்ணிடாதீங்க, அப்படியே கொப்பளம் போட்டுரும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாகு இருக்கிறதுனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பரான ஒரு சாக்லேட் டேஸ்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுங்க. நல்லா சூடானதும் இந்த மாதிரி உடச்சி போட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.